சென்னையோட அடையாளமா இருந்துட்டு வந்த ஃபேமஸான உதயம் தியேட்டர் மூட போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறத பார்த்த ஃபேன்ஸ் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. சென்னையில இருக்கிற ஃபேமஸ் தியேட்டர்ஸ்ல ஒண்ணுதான் உதயம் தியேட்டர். அசோக் நகர்ல இருக்கிற இந்த தியேட்டர்ல சந்திரன், உதயம், சூரியன் அப்படின்னு 3 ஸ்கிரீன்ஸ் இருக்கு. கொரோனாவுக்கு அப்புறம் தியேட்டர்ஸ்க்கு மக்கள் வர்றது ரொம்பவே கம்மியாச்சுன்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா பழைய தியேட்டர்ஸ்க்கு போறதை விட மக்கள் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ்க்கு போகிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. சென்னையோட அடையாளமா இருந்துட்டு வர உதயம் தியேட்டரும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாம பழைய தியேட்டராவே இருக்கு. இதனால அங்க கூட்டம் நாளுக்கு நாள் கம்மியானதுனால வேற வழி இல்லாம அந்த தியேட்டரோட ஓனர் அதை விற்க முடிவெடுத்துட்டாரு. மிகப்பெரிய முன்னணி கட்டுமான கம்பெனிக்கு பெரிய அமௌண்ட்டுக்கு வித்திருக்காரு. கடந்த 10 நாளுக்கு முன்னாடி தான் இதை பத்தி பேசி முடிவெடுத்து அப்புறம் சைனும் பண்ணிருக்காங்க. உதயம் தியேட்டர் வாங்கின கட்டுமான கம்பெனி அங்க அபார்ட்மெண்ட்ஸ் கட்ட போறதாவும் சொல்றாங்க. சென்னையில சமீப காலமா தியேட்டர்ஸை இடிக்கிறது தொடர்ந்து நடந்துட்டு வருது. ரீசெண்டா சென்னையில இருக்கிற சாந்தி தியேட்டரை இடிச்சிட்டு பிசினஸ் கம்பெனி ஒன்னு கட்டி வாடகைக்கு விட்டுட்டாங்க. அதே மாதிரி தான் அபிராமி மெகா மாலும் இடிச்சிட்டு அங்க தியேட்டர் கூட வீடும் கட்டிட்டு வராங்க. இந்த நிலையில இப்போ உதயம் தியேட்டரும் இணைஞ்சிருக்கு. அசோக் நகர்ல சுமார் 40 வருஷமா ஓடிட்டு வந்த இந்த தியேட்டர் இப்ப மூடுறத பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. இப்படி தமிழகத்துல நிறைய தியேட்டர்ஸ் மூடுறதுக்கு ஓடிடி பிளாட்ஃபார்மும் ஒரு காரணமா இருக்கு. படம் ரிலீஸ் ஆன ஒரே மாசத்துல ஓடிடிக்கு வரதுனால தியேட்டர்ஸ்ல கூட்டம் குறையறதா தியேட்டர்ஸோட ஓனர் தெரிவிச்சிருக்காங்க. சோ மக்களே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.